நமஸ்காரம். நாம் இன்றைக்கி முருகன் ஆன்மீகங்கிற சேனலில் திருச்செந்தூரில் பாடப்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆதிசங்கரால் அருளப்பட்டது. ஆதிசங்கருக்கு ஒரு முறை வயிற்று வலி ஏற்பட்டது. அதனால் அவர் ரொம்ப துடித்தார். அப்போ அவருடைய கனவில் சிவன் தோன்றி திருச்செந்தூருக்கு வரும்படி பணித்தார். அப்போ திருச்செந்தூருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மூலவர் சிலையிலேருந்து இவருக்கு அருள் கிடைச்சிது. ஆதிசங்கருக்கு கிடைச்சோன்னா அவர் இந்த புஜங்கத்தை பாடினார் அப்படிங்கிறது வரலாறு. புஜங்கம் அப்படின்னா ஸ்னேக்குன்னு பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. பாம்பு எப்படி உடல் வளைஞ்சு நெளிஞ்சிருக்கோ அதே மாதிரி அந்த பாடல்கள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சான்ஸ்கிரிட்டில் அதை கேட்கும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும். சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ரெண்டுமே தேவ பாஷைகள் தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேயே முன் தோன்றின மொழிகள் தான். இவை இரண்டும் அப்பப்போ மருவி கூட வரும். இதில் இருக்கிற வேர்ட்ஸ் அதில் வரும், தமிழில் வரும், தமிழில் இருக்கிற வேர்ட்ஸு கொஞ்சம் சான்ஸ்கிரிட் மாதிரி தோணும். சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற வார்த்தைகள் தமிழ்லையும் பழக்கத்தில் வந்துட்டுருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி, கடவுளோட 2 கண்கள்னே நம்ம வச்சுக்கலாம். இப்போது அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஸ்ரீ ஒரு சேனல் இருக்கு இல்லையா, ஒரு சேனல் இருக்குது. நான் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ராகுல்ங்கிற ஒரு பாடியிருப்பார். ரொம்ப நான் அதை பார்க்குறேன். ஸ்ரீன்னு ஆரம்பிக்கும் அந்த சேனல். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாடல் கேட்க ரொம்ப அழகாக இருந்தது. சுப்பிரமணிய புஜங்கம் தமிழ் சுப்பிரமணிய புஜங்கம். அந்த மியூசிக் கம்போசிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கேட்கும்போதே மனதை உருக்க வைக்கும். அதில் பிடிச்ச சில வரிகளை அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது நல்ல தருணம். இது ரொம்ப நம்ம முருகனை அப்படியே நமக்கு பிரத்யக்ஷமாக உணர முடியுது. எப்படின்னா, நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகும்போது நமக்கு பக்கத்தில் யாரும் இல்லை அப்படிங்கும்போது யாருமே பக்கத்தில் வர முடியாது இல்லையா, கடவுளை தவிர. ஸோ அப்போ எனக்கு ஞாபகப்படுத்தி இதை போட வச்சார். நான் முன்னாடிலாம் நல்லா இருக்கும்போது இதை போட்டு கேட்டிருக்கேன். அப்போது அந்த மாதிரி தருணத்தில் நமக்கு தோணாது இல்லையா, நமக்கு உடம்பு ரொம்ப உபாதையாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. அப்போது டக்குன்னு முருகன் நினைவுறுத்தி இதை போட்டு கேட்க வச்சார். மறுநாளே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா அப்படி தானே சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற பன்னீர் இலை விபூதி இது பண்ணிட்டா திருச்செந்தூருக்கு போனாக்கா நமக்கு நோய்கள், தீராத நோய்கள்லாம் தீர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது நிஜம் உண்மை தான். அது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போது இந்த பாடல் வரிகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளுடைய இறுதி காலத்துக்கும் அது பயன்படுற மாதிரி இருப்பா. அது கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு தைரியம் கிடைக்கிறது. அந்த பாடல் ஃபுல்லாகவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் சான்ஸ்கிரிட்டில் நெட்டில் போட்டு பார்க்கும்போது 33 பாடல் போட்டிருந்தது. ஏன்னா அது ரொம்ப பெரிய பாடல் தான், நல்லாயிருக்கும். நீங்கள் அதனால் அந்த லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு இதில் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து கேட்டு மகிழ்ச்சி அடையலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2-3 பேராகிராஃப், 2-3 ஸ்டான்ஸான்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மோஸ்ட்லி. அதனால் அதை ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். புலனாளும் திறனை நான் விட்ட பொழுது, கரம் கால்கள் அசைவின்றி ஓய்ந்திட்ட பொழுது, கபத்தின் பெருக்கால் நுரைதள்ளும் பொழுது, கொடுங்கால நச்சம் உடல் வாட்டும் பொழுது, உயிர்காற்று நீங்க துடிக்கின்ற பொழுது, உனையன்றி காப்பார் இல்லாத பொழுது, அருட்கருணை கொண்டே தயாளா நீ என் முன் உடன் தோன்றியே ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது இந்த வரிகள். அதான் சரின்னு அது உங்களுக்கு 2-3 மட்டும், ஏன்னா ஃபுல்லாக அந்த பாடல் பெருசு, அது நீங்கள் கேட்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்டாக்க. அதுக்கப்புறம் அடுத்த சான்ஸாக நடுவுலேருந்து எடுத்திருக்கேன். பொசுக்கி கொளுத்து சிதைத்தே அழித்திடு எனக்கோபமோடு சினக்கோலம் கொள்ளும் யமதூதர் என்னை அதட்டி மிரட்டி துயரூட்டும் தருணம் சுடர்சக்தி வேலை கரத்தில் எடுத்தே மயில் மீது ஏறி பயம் தேவையில்லை எனச் சொல்லி ஆறுதல் தந்திட குகனே எழுந்தே விரைவாய் எனக்கெதிரில் வருவாய். சூப்பராக இருக்கு இல்லையா. பயம் தேவையில்லைங்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராலையும் நம்ம கூட இருக்க முடியாது. அது மாதிரி. அதுக்கப்புறம் உயிர் மூச்சு நிற்கும் என் இறுதி வேளை உணர்வின்றி பேசும் திறன் கற்றிருப்பேன் உன்னை எண்ணவும் கூட இயலாத தருணம் என்னை கைவிடாமல் உடன் அங்கே அருள் தந்து காக்க என உந்தன் கமல மலர்பாதம் தன்னில் திரும்ப துதி செய்கிறேனே உனக்கினிமை ஊட்டி பணிவோடு உன்னிடம் வேண்டுகிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நடுவில் வேலாயுதா செந்தில் வேலாயுதா சரவண பவகுக வேலாயுதா எங்கள் வேலாயுதா வினை தீர்க்கும் செந்தூரின் வேலாயுதா அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்த வேலை, அதனால தான் எனக்கு இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணித்து. நான் இந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை நீங்கள் கேட்டு ரொம்ப அனுபவித்து இது பண்ணலாம். ரொம்ப தைரியமும் ஆறுதலும் கொடுக்கும் அந்த இறைவன். நமக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அந்த வரிகள். நமக்கு பயமே போயிடும் அந்த மாதிரி சமயத்தில். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கந்த சஷ்டி கவச்சமாகட்டும், திருச்செந்தூரில் தானே பாடல் பெற்ற ஸ்கந்த சஷ்டி கவச்சம் தான் இப்போ நம்ம பாராயணத்துலலாம் பழக்கத்தில் இருக்குது இல்லையா. 6 படை வீடுக்கும் பாடிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இது தானே ஃபெமிலியர் திருச்செந்தூர். ஸோ இந்த கவச்சம் இப்போ பாம்பன் சுவாமிகள் அருளின சண்முக கவச்சமாகட்டும், ஸ்கந்தகுரு கவச்சம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்கிற நமக்கெல்லாம் ஒரு 4 விதமான துன்பங்கள் மோஸ்ட்லி வந்துட்டுருக்கும் இல்லையா. ஒன்று நோய் நொடிகள், நமக்கு வருத்துகிற பிணிகள், என்னன்னே சொல்ல முடியாத பிணிகள்லாம் அந்த காலத்தில் வருது இல்லையா. அது நம்மளை எவ்வளோ கொடுமைப்படுத்துது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இன்செக்ட்ஸு, பூச்சிகள், அந்த விலங்குகள், அதால் வர தொந்தரவு. ஸோ அப்புறம் திருடர்கள், கள்வர்கள் பயம், அந்த மாதிரி பிரச்சனைகள், இயற்கை இடையூறுகள், இயற்கையோட சீற்றம், இது. அப்புறம் 4வது யமபயம் இல்லையா. இது 4ம் நமக்கு இயற்கையாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வரக்கூடிய. இப்போ எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியதாக முருகனோட சஷ்டி கவச்சத்தில் வருது, சண்முக கவச்சத்தில் வருது, கந்தகுரு கவச்சத்தில் வருது, இந்த புஜங்கத்துலேயும் வருது, சுப்பிரமணிய புஜங்கத்துலேயும் வருது. அப்படிங்கும்போது இதை தவிர நமக்கு வேறு என்ன கதி, இதை தவிர நமக்கு வேறு என்ன கவச்சம் இருக்க போகிறது இந்த உலகத்தில் இல்லையா. மிஞ்சி போனால் அந்த 4க்குள்ளே தான் நம்ம உடல், இந்த 4 இதுக்குள்ளே தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நிறையா நம்ம கவலைகள், இடர்பாடுகள் அடையிறோம். ஸோ இதை நீக்கும்படியான இந்த மந்திரங்களை, இந்த சோஸ்திரங்களை நம்ம பாடுறதுனால நமக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர இதனால் நமக்கு எதுவும் நஷ்டமாயிட போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கலாம், தினம் போட்டு விட்டு கேட்கலாம். இல்லாட்டி நம்ம போட்டு கேட்க நம்ம மனசுக்குள்ளே போய் மூளையை போய் இன்செர்ட் ஆகிடும். மோஸ்ட்லி நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும்னு இல்லை. நம்ம மோஸ்ட்லி அந்த காலத்தில் ரெக்கார்டர் சொல்லுவோம். இப்போ தான் மொபைல்லையே நம்ம போட்டு கேட்கலாம், ஃபோன்லேயே. ஸோ அதை போட்டு கேட்க நம்ம மனதுக்குள்ளே போய் பதிஞ்சு நம்மளே சேர்ந்து பாடி நமக்கே வந்துடும். மனப்பாடம்னு கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை எல்லாரும் கேட்டு பாடி அனுபவித்து மகிழ்கிறதுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.